எஸ். இன்றைக்கி வந்து எந்த பெட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சென்னை பெட்டு. சென்னை மொத்தம் 2 பெட்டு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புரசை பக்கம் இந்த பெட்டு. இது வந்து குயின் சைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 தலவாணி, ஒரு கவரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் திக்னஸ் டபுள் லேயரு. இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,500 வருதுங்க. பெட்டு வந்து 10 வருஷமாக லைஃப் வரும். உங்களுக்கு வந்து பெட்டுக்கு வந்து 6 வருஷம் பெட்டுக்கு வாரண்டி இருக்குங்க. பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மஞ்சள் உங்களுக்கு செஞ்சுட்ருக்காரு அண்ணா. பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தையெல்லாம் நீட்டாக தைப்பார். வெறும் 30 வருஷமாக பெட்டு செஞ்சுட்ருக்காரு நம்ம கம்பெனியில். இவர் தான் அப்போந்தே செஞ்சிட்ருக்காருங்க. இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து செம்பாக்கத்துலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து சைஸ் வந்து கிங் சைஸ். இந்த மெத்தை வந்து 6க்கு 6.25. இது வந்து 7 இன்ச் திக்னஸ் டபுள் லேயர் இந்த பெட்டு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,500. இதுக்கு வந்து 4 தலவாணி, ஒரு பெட் கவரால் சேர்த்து வந்துடும் இதுக்கு. இந்த பெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி உங்களுக்கு 10-15 வருஷமாக லைஃப் வருது. அதேமாதிரி தான் 2 பெட்டு செஞ்சுட்ருக்காங்க மாற்றி மாற்றி. நேற்று ஒரு பெட்டு, இன்றைக்கி ஒரு பெட்டுன்னு சொல்லிட்டு அப்படி எங்களுக்கு ஒவ்வொரு பெட்டும் செய்யும் போது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிடுறோம். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு இதேமாதிரி பெட்டு வேணும், இலவமஞ்சி பெட்டு வேணும்னா உங்களுக்கு இதேமாதிரி பெட்டு நாங்கள் நீட்டாக செஞ்சு கொடுப்போம். எந்த பாதிப்பு இருக்காது. பேக் பெயின் வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதமாக இருக்கும். பெட்டு வந்து அவ்வளோ சூடு வராது உங்களுக்கு. பார்த்துட்டு எங்களுக்கு இன்னும் பெட்டு உங்களுக்கு தேவைன்னா எங்களுக்கு கண்டக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுப்போம். ஒரிஜினல் பாரம்பரிய முறையில் நல்லா ஒரிஜினலாக நீட்டாக செஞ்சு கொடுப்போம். எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் எங்கள்கிட்ட பெட்டு. எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 30 வருஷம் அந்த கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு வந்து புது அப்டேட்டு தரப்போகிறோம். புது பெட்டெல்லாம் லான்ச் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தரப்போகிறோம். இன்னும் 2 மாதத்தில் வந்து புது பெட்டெல்லாம் தயார் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா வீடியோவும் அது தனியாக உங்களுக்கு வீடியோ தனியாக வரும் உங்களுக்கு யூடியூப் சேனலில். அதே மாதிரி எல்லா இதுலேயும் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இப்போ உங்களுக்கு நாங்கள் எனி டைமும் உங்களுக்கு கான்டாக்ட்லேயே இருப்போம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பெட் ஆர்டர் கொடுங்க. அசியம் எடுத்துகிட்டு போக திரும்ப மூக்கில் போய் சளி வெட்டி வந்துடும். வேணும் எப்படியா கொண்டு போயிட்டு கோசி எடுத்துகிட்டு நீ ஸ்கூலுக்கு போவ ஏன் சேர்த்தி பண்ண போ. இது வந்து பார்த்தீங்கன்னா தலவாணி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 இந்த பெட்டு ஆர்டர் கொடுத்தவங்க வந்து ஒரு 12 தலவாணிட்டு தனியாக ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு தலவாணியோட ப்ரைஸ் வந்து 350 ரூபா வருங்க. இது வந்து 16க்கு 26ங்க சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் லைஃப் வரும். இது நல்ல பெரிய தலவாணி. ஒரிஜினல் மஞ்சள் உங்களுக்கு அண்ணா தைச்சிட்ருக்காரு. இந்த 12 தலவாணியும் அவரை தான் தைப்பார். அவரை தான் கஞ்சி போட்டு கட்டிங் பண்ணுவார். என் பையன் பாருங்கள் அப்படி விளையாண்டுட்டு இருக்கிற அந்த தலவாணிக்குள்ளே. அதான் எங்களுக்கு இதுமாரி பேக்கிங் வந்துடும். பேக்கிங் முடிச்சுட்டு உங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு மற்ற எல்லாம் கஸ்டமர் தலவாணிலேருந்து கவர்லேருந்து எல்லாம் போட்டு பேக் பண்ணிடுவோம். கொரியரில் எஸ்டி கொரியர் வந்து அந்த பெட் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதேமாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. ரொம்ப நன்றி. இவர் தான் எங்கள் சேகர் அண்ணன். இவர் வந்து மற்ற தைக்கிறது உங்கள்கிட்ட 30 வருஷமாக வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் நாங்கள் கூலி மட்டும் தரமாட்டோம் அவருக்கு. சும்மா அதை தைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. தலைவாணிக்கெலாம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10 ரூபா கொடுப்போம். அவருக்கு நாங்கள் இப்போ 1 ரூபா தான் கொடுத்துட்ருக்கோம். எங்களாக செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. உடைய கடின உழைப்பு. அதை கஷ்டப்படுறாருன்னு பாருங்கள். வேறு செஞ்சு லைக் போடுது. அப்படின்னு 3 கூட வைக்க
அடிச்சு பறக்கலாம் போ